வணக்கம். 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் 5.6 நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஏற்கனவே சொல்கிற விஷயந்தான். கையில் நோட்டு பேனா எடுத்து வச்சுட்டு எழுத ஆரம்பிங்க. 20 நிமிஷத்தில் நம்ம கணக்கு செஞ்சிடலாம். ஸோ 5.6 மொதல் 10 கணக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு. இது 15லேருந்து. சார் இப்போ மீதி 11, 12, 13, 14 அது நீங்களாம் முயற்சி பண்ணணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே. 15 கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரெண்டையும் நான் பெருசாக விளக்கமாக காமிச்சிருக்கிறேன். சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன. ஸோ ரொம்ப ஈஸி தான், அழகாக செஞ்சிடலாம். எக்ஸ், ஒய், இசட் மூணுக்குமே கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, எதை எடுத்துருக்குறோம் நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற ஆங்கிள் எடுத்துருக்குறோம். ஸோ கோணம் ஆங்கிள் இந்த சைடு இருக்கிறத எடுத்துகிட்டு, அடுத்து இதுக்குன்னு நானே ஒரு பேர் வைக்கிறேன், ஏன்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஏன் இதை சார் வச்சிங்க அப்படின்னா, நேர்கோடு லீனியர் பேராக இருந்தால் அது 180 டிகிரி. சார் இப்போ இது எதுக்கு அதை கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சி வைங்க, அதுக்கப்புறம் தெரியும். ஸோ அது ஏன் 72 வந்துச்சுன்னு தெரியும். அடுத்து இந்த ஏவும் இந்த எக்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். கரெக்டு தானே? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒன்று உள்ள ஒன்று வெளியே, சேம் சைடு, அதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ அப்படிங்கும்போது முடிஞ்சு போச்சு. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் முடிஞ்சு. அடுத்து இப்போ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் கண்டுபிடிக்க போகிறதுக்கும் அதுக்கும் அதே மாதிரி தான். இது 2ன்னு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அதனுடைய வேல்யூவுமே 123ன்னு கொடுத்துட்டாங்க. பி நானாக ஒரு பேர் வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அதிலிருந்து பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியும். ஆக மொத்தம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் இல்லையா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும் போட்டலாம். அதே 57 தான் வரும். கரெக்டு தானே? அடுத்து சார் எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு, இசட் கண்டுபிடிக்கணுமே. என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே டாப்பில் இருக்கிற அந்த முக்கோணம் இருக்குல்ல, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்ன தான் வரணும், 180. அப்போ எக்ஸு தெரியும், ஒய் தெரியும், இசட் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. சரியா? ஈஸி தான். ஓகே, டன். அடுத்த கேள்வி 16. இதுவும் ஈஸி தான். அங்கே கார் படம்லாம் போட்டிருந்தாங்க, நான் கார் படம் போடலை. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் எக்ஸோட வேல்யூ வேணும், ஒய்யோட வேல்யூ வேணுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான கணக்கு. முதல்ல இங்கே வாங்க. கோ இன்டீரியர் ஆங்கிள், ஒத்த உள்கோணங்கள், இது ரெண்டும் கோணம் 1 65. இது ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி வரணும்னு தெரியும். கரெக்டு தானே? ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கோணம் 1ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ உனக்கு டவுட் இல்லை, 115 தான் வரும் கோணம் 1. சரி, இப்போ அதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க? எங்களுக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும். ஆமாம், இப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏன்னா கோணம் 1 எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கொஸ்டின்லே, எக்ஸ் + 33க்கு ஈக்குவல். அப்போ கோணம் 1ஓட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். முடிஞ்சா? அடுத்து ஆங்கிள் 2க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வேறு எதுவும் எடுக்க வேண்டாம், இந்த பார்ட்டை மட்டும் எடுக்கணும். இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதான் இங்கே போட்டிருக்கிறோம். இது என்ன போட்டிருக்கு, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா ரெண்டுமே வெளியே, ஒன்று இந்த சைடு, இன்னொன்று இந்த சைடு. அப்போ இது ஆல்டர்னேட், ரெண்டுமே வெளியே தான் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதுக்கும் என்ன தான் 65. இப்போ நமக்கு 65 முக்கியம் இல்லை, ஆங்கிள் 2ஓட வேல்யூ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத வச்சு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருங்க. ஓகே. அடுத்து 17 கணக்கு ரொம்ப 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 ஈஸி. சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, படம் கொடுக்காம அழகாக செஞ்சிடலாம். என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஆங்கிள் இருக்குது, அது ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டுக்கும் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், 3x ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் கொண்டு வரலாம். அப்போ என்ன வரும், எக்ஸ் = 7 வரும். சரி தானே? ஸோ எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்கிறாங்க, செஞ்சுருங்க. அடுத்து 18th ஒன் ரொம்ப ஈஸி. ஆனால் நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் இதை கொஞ்சம் நீட்டி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு குழப்பம். இந்த நீட்டி விட்ருக்கோம் பாருங்கள். அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே பழக்கப்பட்டதா, நீட்டி விடாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளானது நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த கோடு இருக்கா, இந்த கோடை தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த கோடு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்டர்னேட்டில் இருக்குது, அதே நேரத்தில் இந்த 2 கோடுக்கும் இடையில உள்ளதாக இருக்குது. அப்போது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர், மன்னிக்கவும், ஓகே, ஆல்டர்னேட் இது எக்ஸ்டீரியர்.
ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர், மன்னிக்கும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ரெண்டுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ அப்போ அது முடிஞ்சு போச்சு, 48 முடிஞ்சு. அடுத்து இங்கே வாங்க, ஒய் இந்த கோடு எடுக்கிறோம், இதுவும் ஆல்டர்னேட்டில் தான் இருக்குது, கரெக்டு தானே, ஆல்டர்னேட். அப்போ அது ஒய்யோட வேல்யூ முடிஞ்சு போச்சு. சார் இப்போ எக்ஸு தெரிஞ்சிருச்சு, ஒய் தெரிஞ்சிரு, இசட் வேணுமே, இசட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இசட் இங்கே இருக்கிறாப்புல, சரி தானே. இப்போ நாம் இதை கண்டுபிடிச்சோம்னா இசட் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்போது 3 கோணங்களின் கூடுதல் 180, எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு தெரியும், இது தெரியும். இதை 3ஐயும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கீழே செஞ்சுருக்குறோம். ஸோ 180, தர்ஃபோர் ஏயோட வேல்யூ, ஏன்னா நான் இந்த ஆங்கிளுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், ஏன்னு பேர் வைக்கிறேன். இதுக்கு வந்து நான் சும்மானத்துக்கு ஏன்னு பேர் வச்சு செஞ்சுருக்கிறேன். ஸோ அதனுடைய வேல்யூ 72. அப்போ ஒன்றும் இல்லை, அப்போ ஏயும் இசட்டையும் கூட்டினா 180, அப்போ இசட்டோட வேல்யூ 180. ஸோ நான் திரும்பி இந்த ஒரு கணக்கை சொல்கிறேன், ரொம்ப ஈஸி. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். எக்ஸ் ஒய்க்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அந்த இதில் செஞ்சிடலாம். இது நான் ஏன்னு வைக்கிறேன், கண்டுபிடிச்சிடறேன். ஏன்னா 3 கோணங்கள் கொடுத்த 180 வச்சு ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடறேன். அடுத்து இதிலேருந்து 180லேருந்து இந்த ஏயோட வேல்யூவை கிடச்சா இசட்டோட வேல்யூ கிடச்சிது. ஏன்னா நேர்கோடின் கூடுதல் 180 டிகிரி. 19 ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க பாயிண்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஒரு கோணம் இன்னொரு கோணத்தோட 3 மடங்குலேருந்து 42 குறையா. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும், செஞ்சுருக்கணும். 20வது கணக்கு படம் தான் டேஞ்சர், மற்றபடி ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்படி படம் போட்டுக்கோங்க, இப்படி படம் போட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த படத்தில் உங்களுக்கு தெரியணும், ரொம்ப ஈஸி தான். நமக்கு கேட்டிருக்கிறது கோணம் 2 கோணம் 4க்கு தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கோணம் 8ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, சரியா, இப்போ எது எது ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போயிடும், சரியா. அதாவது ரொம்ப சிம்பிள் தான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் 1 by 1 பார்க்கணும். இதை 1 by 1 எப்படி பார்க்க அப்படின்னா, இதுவும் கோ எக்ஸ்டீரியர்னால் என்ன சொன்னால் ஒத்த வெளிக்கோணங்கள். எப்படி கண்டுபிடிக்கிறோம், ரெண்டுமே வெளியே ஒரே சைடு, ரெண்டுமே ஒரே சைடு, ஒன்று உள்ளே ஒன்று வெளியே இருந்தால் அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஒத்த கோணங்கள். இது ரெண்டுமே வெளியே இருக்கனால கோ எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் கூட்டினா 180 வரணும். அதனால் 8 107 இருந்தால் 7 53 தான் இருக்கணும். இங்கே 107 53க்கு மட்டும்தான் வேலை. அடுத்து நான் இது ரெண்டையும் எடுக்கிறேன். இது ரெண்டையும் நீங்கள் இப்படி வச்சு இப்படி வச்சு மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா கோணம் 7ம் கோணம் 5ம் கோ எக்ஸ்டீரியர். அகெயின் கோ எக்ஸ்டீரியர்னால் கூடுதல் என்ன வரணும், 180 வரணும். அப்போ 5ஓட வேல்யூ 107. இப்போ நமக்கு 5 தேவையில்லை, இதுதான் தேவை, 4 2 தான் தேவை. சரி, இருந்தாலும் அடுத்து 3க்கு போவோம். 3 5ம் பார்த்தீங்கன்னா என்னது, அவள் வந்து கோ இன்டீரியரோட என்னது தான் 180 வரணும், ரெண்டையும் கூட்டினா. அப்போ அகெயின் அது என்னாகும், 3 வந்து அகெயின் 53 ஆகும். ஸோ 107 53 அப்படின்னு மாறுது. அடுத்து 2 பார்த்தீங்கன்னா 3 2ம் கோ எக்ஸ்டீரியர்னால் என்ன அர்த்தம், கூட்டினா 180 வரும். ஸோ அப்போ இது 53 இருந்தால் அது 107. ஸோ ரொம்ப சிம்பிள், மாறி மாறி வருது. 53 107 53 107 வருது. சரி, அடுத்து இங்கே வாங்க, 3 4 கம்பேர் பண்ணோம். 3ஓட வேல்யூ என்ன பார்த்துருக்குறோம், 53. அப்போ இது கோ எக்ஸ்டீரியர், 3 4 கோ எக்ஸ்டீரியர். ஏன்னா ரெண்டுமே வெளியே இருக்குது, ஒரே சேம் சைடில் இருக்குது. அப்போ அதனுடைய வேல்யூ 107. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னென்னா, ஆங்கிள் 2யும் 4ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, 214. சரி, ஓகே, நல்லது. கணக்கை செஞ்சு முடிச்சிருங்க, ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம எப்போ நேரில் பார்க்குறோமோ அப்போது நோட்டை செக் பண்ணுவோம். தேங்க்யூ.